என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம். போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம். எப்படியாப்பட்ட நேரத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். எதிரில் வரவிருப்பது பொங்கல். பொங்கலுக்கு வந்துட்டு சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதற்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற நேரம். ஆனால் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த வேலை நிறுத்தத்திற்கான தேதியை தொழிற்சங்கங்கள் அறிவிக்கிறது. இது தமிழக அரசிற்கு ஏற்கனவே தெரியும். குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பே இது தமிழக அரசுக்கு தெரியும். 10 நாட்களுக்கு முன்பே தொழிற்சங்கங்கள் நாங்கள் வருகின்ற 8ஆம் தேதி இருந்து வேலை நிறுத்தத்தை துவங்கவிருக்கிறோம், எங்களுக்கான குறைந்தபட்ச கோரிக்கையாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தது தொழிற்சங்கங்கள். இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை வந்துட்டு புதிதல்ல. ஒவ்வொரு ஆண்டும் சரியாக பொங்கல் நேரத்தில் மட்டுமே இவர்கள் வேலை நிறுத்தத்தை துவங்கி விடுவார்கள். இதை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் மக்கள். ஆனால் மாநில அரசு, அது திமுகவானா இருக்கட்டும் அதிமுகவானா இருக்கட்டும், எந்த அரசா இருந்தாலும் இந்த போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சனைக்கு இதுவரையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே லட்சணம் தான், திமுக ஆட்சி காலத்திலும் இதே லட்சணம் தான். ஆனா இந்த போக்குவரத்து ஊழியர்கள் வந்துட்டு இதை விட இன்னும் 2 மடங்கு நீங்க அதிகமாக அனுபவிக்கணும். காரணம் என்ன, தொடர்ந்து நீங்க இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு போடுறது நீங்க. ஏன்னா இவங்க செய்யலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க, அவங்க செய்யலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. ஆனா 2 பேர் வந்தாலும் செய்யறது இல்லைன்னு தெரியும். ஆனா நீங்க மாறி மாறி ஓட்டு போடுறது நீங்க 2 பேரும் அவங்களுக்கு தான். ஏன் நான் சொல்றேன்னா, டாக்டர் அன்புமணி வந்துட்டு இந்த தொழிற்சங்கங்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் 2016. ஆனா உண்மையிலேயே இந்த தொழிற்சங்கங்கள்லாம் நன்றி கெட்டவர்கள். மருத்துவர் ஐயா வந்துட்டு படித்து படித்து சொன்னார். இப்பொழுது வந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கி இருக்காங்க இல்லையா, வருகின்ற 25ஆம் தேதி வந்துட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்துட்டு வேலை நிறுத்தத்தை தொடங்க போகுது. அது வந்துட்டு அரசு ஊழியர்களோட அமைப்பான ஜாக்டோ ஜியோ வந்துட்டு வேலை நிறுத்தத்தை தொடங்க போகுது. ஏன் இப்பொழுது இதையெல்லாம் நாம முன்கூட்டியே பேசணும் அப்படின்னா, இந்த விஷயம் அரசுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த 25ஆம் தேதி நாங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்க போகிறோம், அதற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள், இல்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. ஆனா தமிழக அரசு செவடங்காதல ஊதுன சங்கு மாதிரியே பேசாம இருந்துட்டு அவங்க வேலை நிறுத்தத்தை நாளைக்கு தொடங்க போறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு போயிட்டு அவங்க கிட்ட நாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இத்தனை நாளா மணி ஆட்டிட்டு இருக்கிறீங்களா? இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க நிர்வாகத்துறையை கவனிக்கிறது தானே உங்க வேலை. நிர்வாகத்துறையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்தவர்கள் கேள்வி கேட்கிறாங்கன்னா அதற்கான பதிலை வந்துட்டு கொடுக்க வேண்டியது அரசாங்க ஊழியர்களின் கடமை இல்லையா? இது அரசின் கடமை இல்லையா? கடைசி நேரம் நாளைக்கு தூக்க போறாங்க வேலை நிறுத்தத்தினா இன்னைக்கு நைட்டு 12 மணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் நியூஸ் போடுறது. 2 அரசுமே, இந்த அரசு தான் நான் சொல்லல, 2 அரசும் அப்படியே தான் பண்றது. ஒரு தொழிலாளர்கள், அது போக்குவரத்து தொழிலாளர்களாக இருந்தாலும் அது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சொல்றேன், எல்லாமே வந்துட்டு தொழிலாளர்களுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணும் அரசாங்கம். ஒரு அரசாங்கம் வந்துட்டு அந்த தொழிலாளர்களுக்கான அந்த மரியாதை கொடுத்தா தொழிலாளர்கள் வந்து தானே அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது எந்த அரசுமே வந்துட்டு தொழிலாளர்களை மதிக்கிறதே இல்லை. சமீபத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு வேலை நிறுத்தம் பண்ணாங்க, அவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடைச்சது இந்த தமிழ்நாடு அரசு. அவங்களெல்லாம் வந்துட்டு வேலை நிறுத்தம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டது. சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன நடந்தது? விவசாயிகள் வந்துட்டு மேல்மா சிப்காட்டுக்கு வந்துட்டு நிலம் கொடுக்க மாட்டேன்னு போராடுறாங்க. அந்த மக்களுக்காக போராடிய விவசாயியை வந்துட்டு தூக்கின்னு போய் 7 பேரை குண்டாசில் போட்ட தமிழ்நாடு அரசு. இதுக்கு பேரெல்லாம் என்ன? ஒடுக்குமுறை. அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிகாரத்திற்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்களை ஒடுக்குவது. அதிகாரம் என்ற ஆயுதம் அவர்கள் கையில இருக்கு இல்லையா, அந்த ஆயுதத்தை கொண்டு அவர்களை ஒடுக்கிறது மக்கள். இப்படினா மிரட்டினாக்கா அவங்க இன்னொரு முறை அரசாங்கத்தை எதிர்த்து இப்படி போராட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துது மக்களுக்கு. நாம் ஏன் இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா, இந்த போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கை என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு 6 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க.
அந்த 6 கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, நாங்க போயிட்டு எங்க வேலையை செய்யறோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு வந்துட்டு அந்த கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றோம், ஆனா இப்போதைக்கு முடியாது, எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு கேட்குது. நம்ம என்ன கேட்க வரனா, இந்த கோரிக்கையை வந்துட்டு அவங்க திமுக அரசு கிட்ட மட்டும் முன்வைக்கல, ஏற்கனவே இருந்த அதிமுகவிடமே இந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சாங்க. அப்போதைய அதிமுக அரசு இவர்கள் இப்பொழுது எப்படி பேசுகிறார்களோ இதே போன்றுதான் அப்பொழுதும் அவர்களிடம் பேசியது. இந்த அதிமுக அரசும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றல. இப்பொழுது திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி விடுவோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அந்த மக்கள் இப்ப அதை தான் கேட்கிறாங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நீங்க எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு அந்த போக்குவரத்து ஊழியர்களின் அந்த பிரச்சனையை அவர்கள் கேட்கின்ற அந்த 6 கோரிக்கைகள்ல குறைந்தது ஒரு 4 கோரிக்கைகளை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டுட்டு வேலைக்கு போவாங்க. ஆனா இப்பொழுது இழப்பு யாருக்கு? அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் இல்லை. அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க எங்கன்னா போனோம் வரணும்னாக்கா எல்லாமே அவங்களுக்கு சொந்தமா காரு வச்சிட்டு இருக்காங்க, மக்கள் பணத்துல பெட்ரோல் போட்டுக்கிறாங்க, வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கிறாங்க, அந்த டிரைவருக்கு மக்கள் பணத்துல இருந்தே சம்பளத்தை கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே மக்கள் பணத்துல இருந்து இயங்க போது அவங்களுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, அவர்கள் ஆரோக்கியமா இருக்காங்க. பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு? போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டா சாமானிய மக்களுக்கு தான் வாழ்வியல் பிரச்சனை. ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்துருமா, 2 நாளைக்கு முடிவுக்கு வந்துருமானா சொல்ல முடியாது. ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், எது வேணா நடக்கலாம். ஏனென்றால் இது வருவதற்கு முன்பாக அரசு முன்னெச்சரிக்கையாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கு ஏற்கனவே இவர்கள் தீர்வு கண்டிருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு முறையும் இந்த அரசு ஊழியர்களை கொண்டு வந்து ரோட்ல உட்கார வச்சு அவர்களை போராட செய்து விட்டு 1 சுற்று 2 சுற்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை, அப்புறம் 4வது சுற்று பேச்சுவார்த்தை, இதெல்லாம் எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து கடைசியில் அவர்கள் கலைந்து போன பிறகு எல்லா பேச்சுவார்த்தையும் தூக்கி எடுத்துன்னு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுருது. இதைத்தான் தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் தொடர்ந்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அநீதி. இப்பொழுது இருக்கின்ற காலி பணியிடங்களை முதல்ல நிரப்ப சொல்றாங்க. அது அவர்களுக்காக இல்ல, மக்களின் போக்குவரத்து பிரச்சனை தீர்ப்பதற்காக. ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஆனா புதிதா யாரையும் நீங்க சேர்க்கிறதே இல்லை, புதிதா யாரையும் நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா ஆள் எடுத்தா சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும்னாக்கா கல்லாவில் பணம் இருக்கணும், கல்லாவில் பணம் இருக்கணும்னாக்கா புதிய திட்டங்களை உருவாக்கணும், புதிய திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக வருகின்ற வருவாயை கொண்டுதான் இதையெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். புதிதாக மாநிலத்துல எதையுமே உருவாக்குறதே கிடையாது. இருப்பதை வைத்துக் கொண்டே நம்ம குண்டு சட்டியில குதிரை ஓட்டி பழகி போயிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நாமெல்லாம் இதை பத்தி கவலைப்படுவோமா சொல்லுங்க? அதே மாதிரி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இருக்கிற காலி பணியிடங்களை முதல்ல நிரப்புங்க, 2வது புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுங்க, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் அரசு ஊழியர்களுக்கு 7வது பே கமிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 7வது பே கமிஷன் அதுதான் பழைய ஓய்வூதியம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு எங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாத இன்னும் 3 கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஒரு 6 கோரிக்கையை முன்வைத்து அரசுக்கு 10 நாட்களுக்கு முன்பே அறிவிப்பை கொடுத்து அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் போராட்ட களத்திற்கே வருகிறார்கள். அதுவரையில் அரசாங்கம் அவர்களை அழைத்து பேசி ஒரு முடிவை கொண்டாடல அப்படின்னா சரியாக பொங்கல் தருணத்திலேயே அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்து வீதியில உட்கார்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு பஸ் யாரு இங்கிருந்து ஓட்டுறது? அதன் பிறகு இப்பொழுது என்ன பண்ணுவீங்க? அதற்கு புதிய ஓட்டுநர்கள், அதுக்கப்புறம் புதிய கண்டக்டரு, எல்லாரையும் ஒவ்வொருத்தரா புதுசா போடுவீங்க. உடனே நாளைக்கு அவன் ஜாயின் பண்ணா இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடும். இது மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர்களை யாரையும் பாதுகாக்கிறது இல்லை. தமிழ்நாடு அரசு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு யாரு நாளைக்கு உள்ள போவாங்கன்னு தெரியாத அமைச்சர்கள், அந்த நிலைக்கு ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதனால அவர்கள் பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களை நம்பி வாக்களித்த மக்கள் மட்டுமே நடு வீதியில் நிற்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து தொழிற்சங்கத்தின் போராட்டங்கள் எதை நோக்கி நகரப் போகிறது? தமிழ்நாடு அரசு அவர்களை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறதா இல்லையா என்பதையெல்லாம் இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.